உண்மையாகவே மொத்த தமிழ்நாடுமே இவ்வளோ தூரம் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு வந்து ஓட்டு வந்து டர்ன் ஓவர் ஆயிருக்கு. தமிழ்நாடு தேர்தல் வரலாற்றில் அதிகபட்ச வாக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் கடந்த தேர்தலை காட்டிலும் கூடுதலாக 30 லட்சம் வாக்குகள் பதிவாகியுள்ளன. இது வந்து விஜயா இல்லை ஒரு பக்கம் எஸ்ஐஆரா அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கவே முடியாத அளவுக்கு அந்த ஓட்டு டர்ன் அவுட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் காணா போயிருக்காங்க. அவங்க செத்து போனாங்களா இல்லை எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிருக்காங்களா? அந்த 1 கோடி பேர் எப்படி எங்க என்ன ஆச்சு? அவங்களோட உண்மை தன்மை நமக்கு வேணாமா? தெரிய வேணாமா? சொல்ற எத்தனை ஒரு விஷயம் புஷ்பா சொல்றே அப்படியே ஏத்திட்டு இருக்கேன். புஷ்பா ஆச்சு டூப்ளிகேட்டாவே இந்த ஆட்சி நடந்திருக்கு. ஏடிஎம்கே ஆட்சியும் டூப்ளிகேட்டாவே ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கே ஆட்சியும் ஓட்டு போட்டு டூப்ளிகேட்டா வச்சிருக்காங்க. கிளாம்பாக்கத்துல அன்னைக்கு நைட்டு அவ்வளவு பேர் வந்து ஓட்டு போடுறதுக்காக வெயிட் பண்றாங்க. ஆனா யாராலுமே ஊருக்கு டிராவல் பண்ணவே முடியல. என்ன நரேட்டிவ் செட் பண்றீங்களா? ஏதோ சென்னையில் இருக்கிற அத்தனை பேரும் கிளம்பி விஜய்க்கு தான் ஓட்டு போகிறதுக்கு போனது மாதிரியும் எதுக்கு இந்த பில்டப்பு? அவ்வளோ அக்கறையாக அண்ணனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ஒன்றுங்க 2 நாளைக்கு க்ரௌடில் ஏன் போகணும்? புக்கிங் பண்ணி போகணுமா இல்லையா? தோத்து போகிற ஒரு கட்சிக்கு இவ்வளோ அங்காச்சு போய் ஆர்ப்பரிச்சு போய் ஓட்டு போகிறதுக்கு அவன் எதுக்கு போகணும்? நீங்க இப்படி சொல்றீங்க. எல்லாருமே ஒயிட் ஷர்ட் அண்ட் பீச் பேண்ட்ல தானே ஃபுல் அண்ட் ஃபுல் சுத்திருந்தாங்க. அதை நீங்க பார்க்கலையா? அந்த இதெல்லாம் பார்த்தீங்களா? காக்கி பேண்ட்னு சொல்லி தொலைங்களா? அதில் என்ன பீச்சு அப்படின்னு பிரித்து பேசுறீங்க. காக்கி பேண்ட் தானே. பீச்சுன்னா பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போய் கடற்கரையில் உட்காந்து அந்த அலையை ரசித்து அதுக்கு ஒரு கடலையை வாங்கி கொடுத்து கடலை போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் பீச்சு. ஒவ்வொரு சிக்னல்லையும் கை காட்டி நிப்பாட்டுவார் யாரு? டிராபிக் போலீஸ். அவர் என்ன பேண்ட் போட்டிருப்பாரு? காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை தான் போட்டிருப்பாரு. அவர் என்ன டிவிக்கே கட்சிக்காரன்னா சொல்லுவது? இவங்கெல்லாம் போட்டு வந்ததெல்லாம் சொல்றீங்களா? ஏன் திரிஷா போட்டுட்டு வரலங்கிற எவனாவது கேட்டானா? திரிஷா போட்டுட்டு வந்திருக்குமா வரலையாங்க? சிம்பு எந்த யாருக்கு ஓட்டு போட்டான்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? அவரே அந்த மாதிரி ஒயிட் ட்ரெஸ்லயும் காக்கி பேண்ட்ல இருந்து வந்தாப்ல சிம்பு. வந்தவன் யாருக்கு ஓட்டு போட்டான்னு தெரியுமா உங்களுக்கு? அவரு இப்பன்னு இல்ல, அந்த ஆளு வந்து 21லயே அதே தான் போட்டுட்டு வந்தான். அது தெரியுமா? புரியுதுங்களா? அப்ப 21ல வந்து அப்பவே போட்ட டிவி கேக்கு சிம்பு வந்து 21லயே டிவி கேக்கு ஓட்டு போட்டாப்ல. கொய்யால இதெல்லாம் நினைச்சா பைசா வாங்கிட்டீங்களா? பைசா வாங்கிட்டானா? உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க ஓட்டுக்கு? காசே வாங்காம ஓட்டு போட்டு ஓட்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்க அஜித் வந்து அவர் வந்து மாற்றம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ஒரு செய்தியை வந்து பரப்பிட்டாங்களே சார். உடனே அவர் வந்து இதுவரைக்கும் எங்கேயுமே விளக்கம் கொடுக்காதவர் அதுக்கு நேற்று விளக்கம் கொடுத்தாரு. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் NNK அவர் தான் அணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் அமர்தேவலி மேடம். ஓகே, நேத்தி வந்து இந்த உண்மையாகவே மொத்த தமிழ்நாடுமே இவ்வளோ தூரம் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு வந்து ஓட்டு வந்து டர்ன் அவுட் ஆயிருக்கு. லைக் இது வந்து விஜயா இல்லை ஒரு பக்கம் எஸ்ஐஆரா அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கவே முடியாத அளவுக்கு அந்த ஓட்டு டர்ன் அவுட் ஆயிருக்கு. ஸோ என்ன சார்? அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கிட்டத்தட்ட நியர்பை 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் காணா போயிருக்காங்க. அவங்க செத்து போனாங்களா இல்லை எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிருக்காங்களா? என்ன ஆனாங்க? அவங்கள பற்றின தேடுற விஷயத்தெல்லாம் ஏன் அரசாங்கம் முன்னெடுத்து நடத்தலை? எஸ்ஏஆரில் ஒருத்தவங்க நீக்கிறீங்க அப்படின்னா நீக்கப்பட்டவங்க யார்? உண்மையிலே இறந்துட்டாங்களா இல்லை பெரிய ஏதாவது ஹிட்லர் காலத்தில் நடந்தது மாதிரி ஒரு உலகப்போர் இங்கே தமிழ்நாட்டில் நடந்துருச்சா? இல்லை சார், இல்ல புரியல. அதாவது 1 கோடி பேர் நீக்கிருக்காங்க அப்படின்னா அந்த 1 கோடி பேர் எப்படி எங்க என்ன ஆச்சு? அவங்களோட உண்மை தன்மை நமக்கு வேணாமா? தெரிய வேணாமா? எடுத்தோனே ஷோல்டர் ஏத்த வேண்டாம். சொல்ற எத்தனை ஒரு விஷயம் புஷ்பா சொல்றே அப்படியே ஏத்திட்டு இருக்கேன். என்ன நீங்க? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு எப்ப என்ன பேச விடுவீங்க? சொல்லுங்க. இப்போ 2 3 வாக்காளர் அட்டைகள் வச்சிருந்தவங்க இருக்காங்களா? எந்த ஏரியாவுக்கு போறாங்களோ அந்த ஏரியாலலாம் வந்து ஓட்டர் ஐடி வாங்குறவங்களா இருக்காங்களா? அவங்கள ப்ராபப்ளி நீக்கிருக்கலாம். அதுக்காக அவங்க எல்லாரும் ஓடி போயிருப்பாங்க, இல்லை வந்து பதுங்கி இருப்பாங்க, இல்லை பயந்து போய் இருப்பாங்க, இறந்து போயிருப்பாங்கன்றதெல்லாம் பேச வேணான்றது என்னோட பாயிண்ட். ஓ, அப்போ டூப்ளிகேட்டா எல்லாம் இருந்திருக்காங்க.
எல்லாம் நேர்மையானவர்கள் தமிழர்கள் இல்ல, டூப்ளிகேட்டாவே இந்த ஆட்சி நடந்திருக்கு. ஏடிஎம்கே ஆட்சியும் டூப்ளிகேட்டாவே ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்காங்க, டிஎம்கே ஆட்சியும் ஓட்டு போட்டு டூப்ளிகேட்டா வச்சிருக்காங்க. இடையில இந்த பிஜேபி எல்லாம் ஜெயிச்சாங்களே, டூப்ளிகேட் தானா? எஸ்ஐஆர் வச்சு இப்ப அதுதானே காமிச்சிருக்காங்க. அப்படியா? உங்களுக்கு புரியலன்னு நான் நினைக்கிறேன் சார். ஓகே ஓகே ஓகே. சோ இப்போ டூப்ளிகேட் தான் எல்லாரும் இருக்கிறவங்க தான், ஆனா ரெண்டு ரெண்டா வச்சிருந்தவங்க. சரி, ஓகே. இப்ப ரெண்டு இல்ல, எல்லாரும் வந்து ரெண்டை கட் பண்ணிட்டு இப்ப சிங்கிள் ஆயிட்டாங்க. மிங்கிளா இருந்தவங்களாம் சிங்கிள் ஆயிட்டாங்க, அதானே? இல்லைங்க, புரியுறது மாதிரி. அதாவது ரெண்டா இருந்ததெல்லாம் ஒத்தே ஆயிடுச்சு. கரெக்டா நான் புரிஞ்சுக்கிட்டது? பேசி முடிச்சிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டீங்களா? நான் புரிஞ்சுக்கிட்டு சரியானு கேக்குறேன். சரி, ஓகே. அடுத்த இதுக்கு போவோம். கிளாம்பாக்கத்துல அன்னைக்கு நைட்டு அவ்வளோ பேர் வந்து ஓட்டு போடுறதுக்காக வெயிட் பண்றாங்க. ஆனா யாராலுமே ஊருக்கு டிராவல் பண்ணவே முடியல. என்ன நரேட்டிவ் செட் பண்றீங்களா? நரேட்டிவ் செட் பண்றோமா? ஏங்க ஒரு விஷயம், வீடையே செட் பண்ண முடியல, அப்புறம் நரேட்டிவ் செட் பண்றது? ஐயே, நான் உங்களை சொல்லல சார். ஒரு விஷயம், நீங்க செட்டப்பு இதெல்லாம் கேட்குறீங்க இல்லையா? நரேட்டிவ் செட் பண்ணுறீங்கன்னா செட்டப் தானே, என்ன புரியுதுங்களா? அது மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, அப்படியே பண்ணினாலும் ஏதோ சென்னையில் இருக்கிற அத்தனை பேரும் கிளம்பி விஜய்க்கு தான் ஓட்டு போகிறதுக்கு போனது மாதிரியும், எதுக்கு இந்த பில்டப்பு? அத்தனை பேரும் விஜய்க்கு தான் ஓட்டு போகிறதுக்கு கிளம்புனாங்களா? அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே போனானுங்களா? சொன்னாங்க. கேட்கறது நல்லா, நீங்க அப்ப அந்த வீடியோஸ் பார்க்கல நான் நினைக்கிறேன். ஓட்டு போகிறதுக்கு போனானுங்களா இல்ல விஜய்க்கு ஓட்டு போறதுக்கு போனானுங்களா? அவங்க எல்லாரும் அங்க பேசினவங்க அத்தனை பேருமே டிவிகேன்னு தான் கத்தினாங்க. அத்தனை பேருமே நான் வந்து ஓட்டு போடுறதுக்கு தான் நான் போனேன், ஆனா அது ஸ்டாப் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுதே சார். அது நீங்க பாக்கலையா? அப்ப இவங்களாம் என்ன பண்ணிருக்கணும்னா, அவ்வளோ அக்கறையா அண்ணனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு 2 நாளைக்கு கிரௌடில் ஏன் போகணும்? புக்கிங் பண்ணி போகணுமா இல்லையா? 2 நாளைக்கு முன்னாலே புக் பண்ணணும். ஒரு தியேட்டருக்கு போய் படம் பார்க்க போறோம்னா இல்ல சார், கவர்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா பஸ்ஸஸ் எப்படி திடீர்னு முளைச்சு வந்துருமா? பஸ் வந்துருமா சார்? இல்ல, they have announced it சார். நான் கூட நியூஸ்ல படிச்சேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து அங்க பஸ்ஸஸ் வந்து இந்த எலெக்ஷனுக்காகவே நாங்க வந்து அனௌன்ஸ் பண்றோம். இந்த திருப்பு அதான் எலெக்ஷனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பஸ் விடுவோம். ஆமா, 2029ல எக்ஸ்ட்ரா பஸ் வாங்கி வச்சுப்போம். வாங்கி வச்சுக்கிட்டு அந்த நேரத்துக்கு விடுவோம். ஆமா, எக்ஸ்ட்ரா பஸ்ஸுன்னா என்ன புரியல? சோறாக்கி விட்டு இருக்கிறப்ப விருந்தாளி வந்துட்டான்னு அப்படியே இன்னும் கொஞ்சம் அரிசியை போடியா அப்படின்னு போட முடியுமா என்ன? அப்படி நினச்சிட்டாங்களா பஸ் வாங்குறது? இவ்வளவுதான் உங்களோட புரிதலா? அப்புறம் என்ன புரிதல்? இவ்வளவு தானே அப்படின்னு ஒரு விஷயம். தோத்து போற ஒரு கட்சிக்கு இவ்வளவு அங்காச்சு போய் ஆர்ப்பரிச்சு போய் ஓட்டு போறதுக்கு அவன் எதுக்கு போகணும்? ஆமா, அதை நீங்க ஏன் சொல்றீங்க? நீங்க இப்படி சொல்றீங்க, எல்லாருமே ஒயிட் ஷர்ட் அண்ட் பீச் பேண்ட்ல தானே ஃபுல் அண்ட் ஃபுல் சுத்தி இருந்தாங்க. அதை நீங்க பாக்கலையா? நீங்க பள்ளிக்கூடம் போயிருக்கீங்களா? நிறைய பள்ளிக்கூடத்துல ஒயிட் ஷர்ட்டையும் அந்த பீச் பேண்ட், எது காக்கி பேண்ட். இட்ஸ் நாட் பீச், இட்ஸ் பீச். பீச் பேஜ். அதான் அந்த இதெல்லாம் பாத்தீங்களா? காக்கி பேண்ட்னு சொல்லி தொலைங்களா? அதுல என்ன பீச் அப்படின்னு பிரிச்சு பேசுறீங்க? காக்கி பேண்ட் தானே? ஆமா அதானே, வெள்ளை சட்டை காக்கி பேண்ட், அதை சொல்லி தொலைங்களா? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்னா நீங்க எப்போதுமே பீச்னா பெரும்பாலும் பீச்னா என்ன நினைப்பான்? பீச்னா பொண்ணுங்களை கூட்டிட்டு போய் கடற்கரையில உட்காந்து அந்த அலையை ரசிச்சு அதுக்கு ஒரு கடலையை வாங்கி கொடுத்து கடலை போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் பீச். புரியுதுங்களா? நீங்க பீச்னா அவன் போட்டிருக்க பேண்ட் கலர் பீச்சுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமா, காக்கி பேண்ட்னு சொல்லி தொலைங்களா? ஆமா, நாங்க இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையா? ஒவ்வொரு சிக்னல்லையும் கை காட்டி நிப்பாட்டுவாரு. யாரு? டிராபிக் போலீஸ். அவர் என்ன பேண்ட் போட்டிருப்பாரு? காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை தான் போட்டிருப்பாரு. அவர் என்ன டிவிகே கட்சிக்காரன் சொல்லுவது? எத்தனையோ பள்ளிக்கூடம் பார்த்தீங்களா? நான்லாம் பள்ளிக்கூட காலத்துல காக்கி ட்ரௌசரும் வெள்ளை சட்டையும் தான் கொடுத்தாங்க. புரியுதுங்களா? ஆமா, நீங்க கூட டீனர்ல இருந்து தான் வர்றீங்க. ஓலி ஏஞ்சல் யூனிஃபார்ம் என்ன? வெள்ளை சட்டையும் காக்கி பேண்ட்டும் தானே. அப்படியே பொங்குறீங்க உடனே. அதெல்லாம் அவங்களா போட்டு வந்தாங்களே அப்படின்னு இவங்களாம் போட்டு வந்ததெல்லாம் சொல்றீங்களே. ஏன் திரிஷா போட்டுட்டு வரலங்கிற எவனாவது கேட்டானா? சார், திரிஷா போட்டுட்டு வந்திருக்குமா வரலையாங்க? இல்ல சார், அவங்க தானங்க அந்த கட்சிக்கு பொறுப்பு. சார் அதுதான் அவருக்கே பொறுப்பு அவங்க தானங்க. அப்ப அவங்க போட்டுருக்கணுமா வேணாமா? இதை எவ்வளவு கேட்கறானா? அதை கேட்கறதே கிடையாது. கம்ப்ளீட் வேலை எவனும். ஓகே சரி, திரிஷா போட்டாதான் ஊரே வாய் என்ன சொல்றது, ஊர் வாய் வேற மாதிரிலாம் பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க போடல. இந்த அட்லிங்கிற ஒருத்தன் வந்தான்ல,
அவன் ட்ரெஸ் கோட் போட்டுட்டு வரலாம்ல. அட்லி போட்டுட்டு வந்தாரே சார். என்னத்த போட்டுட்டு வந்தான் சார்? ஆல் தி ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் என்னத்த அட்லி போட்டுட்டு வந்தான் நீங்க பாத்தீங்களா? வெள்ளை சட்டையும் காக்கி பண்ணிட்டு போட்டுட்டு வந்தானே அவன் வேற கலர் போட்டுட்டு வந்தான். அப்ப அவன் வந்து விஜய்க்கு ஓட்டு போடலையா? இல்லையே, அவர் இன்ஸ்டால வந்து போஸ்ட் போட்டுருந்தாராம் சார். அட்லி வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஸ்டோரி இன்ஸ்டால போஸ்ட் போட்டு நீங்க வந்து ட்ரெஸ்ஸை பத்தி பேசிட்டு இருக்கோம், அதை பத்தி பேசுங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டா போலாம், புரியுதுங்களா? முதல்ல இப்ப ட்ரெஸ் அவங்களா போட்டு வந்தாங்க. ட்ரெஸ் போட்டுட்டு வந்தவன்லாம் அவனுக்கு தான் ஓட்டு போட்டான்னு எவன் சொன்னான்? இல்ல சார், ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் என்ன ஆக்டர்ஸ்? சிம்பு எந்த யாருக்கு ஓட்டு போட்டான்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? அவரே அந்த மாதிரி ஒயிட் ட்ரெஸ்லயும் காக்கி பேட்டர்ல இருந்து வந்தாப்ல சிம்பு. வந்தவன் யாருக்கு ஓட்டு போட்டான்னு தெரியுமா உங்களுக்கு? அவரு இப்பன்னு இல்ல, அந்த ஆளு வந்து 21லயே அதே தான் போட்டுட்டு வந்தான். அது தெரியுமா? புரியுதுங்களா? அப்ப 21ல வந்து அப்பவே போட்ட டிவி கேக்கு சிம்பு வந்து 21லயே டிவி கேக்கு ஓட்டு போட்டாப்ல. கொய்யால இதெல்லாம் நினைச்சா எப்பா முடியலடா சாமிங்களா உங்களோட இது. ஏங்க ஒரு ட்ரெஸ்ஸுங்க பைசா வாங்கிட்டீங்களா? பைசா வாங்கிட்டானா? உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க ஓட்டுக்கு சொல்லுங்க. நாங்க பைசா வாங்கிட்டாங்க, ஒத்துக்கிறேங்க. ஆமா, திமுக காரன் எங்களுக்கு பைசா கொடுத்தான், ஆமா வாங்கிட்டோம். நீங்க எவ்வளவு வாங்குனீங்க ஓட்டுக்கு? எல்லாரும் காசு கொடுப்பாங்கல்ல. எனக்கு வாங்குற பழக்கம் இல்ல. வாங்குற பழக்கம் இல்லையா? இல்ல அவங்க கொடுக்கலையா? என்னைக்கு பிஜேபி காரன் காசு கொடுத்துருக்கான்? என்னைக்காவது ஒருத்தன் சொல்லுங்க, ஒரு அண்ணாமலை சொல்லுங்க, ஒரு தமிழிசை சொல்லுங்க. தமிழிசை கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருக்கல, எங்கேயாவது காசு கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்கு? இல்ல, நான் பிஜேபி சப்போர்ட்னு உங்களுக்கு தெரியுமா சார்? நீங்க பாத்தீங்களா? ஓ, பிஜேபி கிடையாதா? ஐயோ, ரைட்டு. அப்ப காசு வாங்கலைன்னா எந்த கட்சியுமே உங்களுக்கு கிடையாதா? மாம்பழமாவது கொஞ்சம் நெஞ்சம் கொடுப்பாங்களே, அட்லீஸ்ட் மாம்பழமாவது கொடுப்பாங்களே, இல்லையா? என்னங்க இப்படி காசே வாங்காம ஓட்டு போட்டு ஓட்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்களேங்க அப்படின்னு. நீங்க தான் ஜனநாயக குடி மகளா இருந்து. தேங்க்யூ சார். உங்களோட அப்ரிசியேஷன் எனக்கு வேண்டாம். இப்போ இந்த ஏங்க நீங்க ஒரு ஜனநாயக கடமை மிக சரியா ஆற்றிருக்கீங்கன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு தம்ஸ் அப் பண்ணா, அப்படி நீங்களும் தம்ஸ் அப் பண்ண வேணாமா? எனக்கு தம்ஸ் அப் பிடிக்காது சார், ஸ்ப்ரைட் தான் குடிப்பேன். ஓ, அதான் கொக்கோ கோலா, பெப்சி இதெல்லாம் கருப்பு கோலா, உடல் கருத்து போயிடும். அது ஸ்ப்ரைட் தான் ஒயிட்டா இருக்கும். அப்படிங்கிறதுனால கருப்பா குடிச்சா நாம கருப்பாயிரும் நினைச்சிடாதீங்க. வெள்ளையா குடிச்சாலும் கருப்பா தான் ஆகும் வெயில்ல போனா. ஆமா, நீங்க ஏன் ஸ்ப்ரைட் குடிக்கீங்கன்னு இப்ப தெரிஞ்சிச்சா? வெள்ளையாகும் தானே தெரியும். ஆமா, எனக்கு இது விடிவு காலமே இல்லையா சார்? எது விடிவு காலம்? கவலைப்படாதீங்க, ஓவர் வெள்ளை ஆயிட்டாலும் உடம்புக்கு ஆகாது. இப்ப மைக்கேல் ஜாக்சன் ஓரளவுக்கு வெள்ளையா இருக்கிற வரைக்கும் ஓகேன்னாரு. ஓவரா வெள்ளையானோன்னு வெண்குஸ்டானுங்க. புரியுதுங்களா? வெள்ளைங்கிறது லிமிட்டா இருக்கணும் எதுவுமே. புரியுதுங்களா நான் சொல்றதெல்லாம்? ஆமா, ரொம்ப வெள்ளையாயிட்டீங்கன்னா வெண்குஸ்டம்னு சொல்லிடுவாங்க. சார், சத்யராஜ் அவர்கள் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறதும், சிவிராஜ் அவர் வந்து அவரோட டிவிகேக்கு, அவரோட பையன் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறதும் பார்த்துருப்பீங்கள்ல சார்? அதாவது எல்லா குடும்பத்துலேயுமே என்ன சொல்கிறது, சில இடத்துல வந்து அப்பாக்கள் அறிவாளிகளாக இருப்பாங்க, பிள்ளைங்க அறிவு இல்லாமல் இருக்குங்க. புரியுதுங்களா? சில இடத்துல பிள்ளைங்க அறிவோடு இருக்குங்க. இப்போ சிவகுமார் ஐயா வீட்டிலலாம் வந்து அந்த மாதிரி பிள்ளைங்க அறிவோடு இருக்குங்க, பெரியவங்க அறிவு இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் அது மாதிரி எல்லாமே குடும்பங்கிறது மிக்சடாக இருக்குங்க. யார் அறிவாளியாக இருப்பாங்கலாம் சொல்லவே முடியாதுங்க, அப்பப்போ வரும். புரியுதுங்களா? சரி சார். ஆமாம், பேசி முடிச்சிட்டிங்களா? ட்ரெஸ் கோடு பற்றி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? இல்லை சார், வேண்டாம். இந்த குடும்பமா இப்போ அந்த ஒயிட் அண்ட் காக்கி காக்கியில போனாங்கல்ல சார், ஸோ அவங்க எல்லாருமே போய் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எடுத்து சொல்றது நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. எத்தனை ஆயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க? கோடிக்கணக்கான பேர் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்த ஆளுங்கிறது எத்தனை பேர் போட்டுக்கிட்டு வந்தாங்க? 100 பேர். சரி, 10 பேர். அந்த 10 பேரோ 100 பேரோ டிவிக்கு ஓட்டு போட்டா ஜெயிச்சிருவாரா? இல்லை சார். அப்ப கண்டிப்பா தோத்துருவார்ல? எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியாது. ஓ, உங்களுக்கு தெரியாது. ஓ, உண்மை தெரிஞ்சா கூட 4ஆம் தேதி வரைக்கும் சொல்ல மாட்டீங்களே? சொல்ல மாட்டீங்க. வாய் திறந்து சொன்னா உங்களுக்கு முத்து கொதுத்துரும். ஆமா, திமுக தான் ஜெயிக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமா, நான் அடிச்சு சொல்றேன், திமுக தான் ஜெயிக்குது. சீரியஸா? யார் அடிச்சு சொல்ல போறீங்க? யார் அடிச்சா? ஹலோ, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. வரப்போற காலத்துல எது மே 4ஆம் தேதி அண்ணன் தோத்துட்டாரு அப்படின்னு அத்தனை தற்கொலை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
அதனால உஷாரா கையில எப்படி- பொருளோட வச்சுக்கோங்க. எப்படி சார் நேத்தி சேகர் பாபு அவர்கள் அந்த ஹார்பர் தொகுதியில உள்ள புகுந்து அந்த வேட்பாளரை அடிச்சாரே அந்த மாதிரியா? அப்படியா? ஒருத்தர் அடிக்கிற அளவுக்கு பேசுறாருன்னா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, உங்களை ஓரளவு திட்டலாம். ஓரளவுக்கு மேல திட்டுறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? டப்புன்னு செருப்பு கழட்டி என்ன அடிக்க மாட்டீங்க? ஒரு பெண்ணா இருக்கிற உங்களுக்கே அவ்வளவு கோவம் வருதுன்னா அவரு மேயரா இருக்காருல்ல, மேயரா இருக்கிற ஒரு கோவம் வராது? யார் மேயர்? ஏங்க மேயர் மாறிதாங்க அவரு. சேகர் பாபு. ஆமாங்க, மேயர் மாறிதான். மேயர் இல்லாட்டினாலும் மேயர் மாறி. புரியுதுங்களா? ஆமா, புரியவே இல்லை. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எல்லார் வீட்லயும் கணவர் மாணவர் இருப்பாங்க. புரியுதுங்களா? ஆனா சில வீட்டில் வந்து பேருக்கு கணவன் இருப்பார். ஆமா, இப்போ அந்த ஒரு லேடி சொன்னாங்க இல்லையா, என் புருஷனை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் வந்து ஏன் பேருக்கு கணவர். எப்ப பார்த்தாலும் எதுக்கு சார் இப்ப ஏங்க, நான் சொல்றது என்னன்னா, எதுக்கு வீட்டுல இப்ப நீங்க எப்ப பார்த்தாலும் வாயை தூக்கிட்டு வரீங்க? வாயை தூக்கிட்டு வரேன்னா ஏங்க உங்களுக்கு தெரியுமா, வாய் இருந்தா மட்டும்தான், வாய் மட்டும் இல்லைன்னு வச்சிங்களேன் செத்து போயிடும், சாப்பிட முடியாது. எத்தனை நாளைக்கு சாப்பிடாம இருப்பீங்க? வாயை வந்து கம்மு வச்சு தச்சிட்டாவோ இல்லாட்டினா ஒட்டிட்டாவோ என்ன ஆகும் தெரியுமா? சிரிக்கிங்க தெரியுமா? சிரிக்கிறதுக்கு கூட வாய் இருந்தாலும் சிரிக்க முடியும். வாயை இப்படி வச்சுட்டீங்கன்னா எப்படி சிரிப்பீங்க? எப்படி பண்ணிட்டு சிரிங்க? முடியாது. ஆமா, சிரிக்கணும்னா கூட வாய் ஓப்பன்ல இருக்கணும், வாய் இருக்கணும். வாட்ஸ் யூர் ப்ராப்ளம் நந்தகுமார் சார்? உங்களுக்கு கலை யதார்த்தம்னா என்னன்னு தெரியுமா? என்னது? Do you know what is politics at least? பாலிடிக்ஸ். ஓ, பாலிடிக்ஸ்னா என்ன? எல்லாம் பாலிடெக்னிக் படிச்சுட்டு வந்தவன் தான். ஆமாம், அவ்வளோதானே. பாலிடெக்னிக்ஸ்னா என்னங்க எங்களுக்கு தெரியாதா? எல்லாம் பாலிடெக்னிக் படிக்காம வந்து So who are these politicians then? தென்னா புரியல, இன்னொரு தடவை கேளுங்க. Who are these politicians? ஹூ ஆர் த பொலிட்டீஷியன்ஸ்? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஆமாம், நீங்கள் பொலிட்டீஷியன், நான் பொலிட்டீஷியன். தெரியுமா? அரசியலில் போய் அரசியலில் இருந்தால் தான் பொலிட்டீஷியன் நீங்களாம் நினைக்காதீங்க. அவனுங்களாம் வெத்து வேட்டு. சீரியஸாக உண்மையான பொலிட்டீஷியன் நாம தான். யார் நமக்கு தலைவனாக இருக்கணுங்கிறத முடிவு பண்ணுறது நாம தான். புரியுதுங்களா? யூ ஆர் த Politician. யா, ஐ எம் Politician. ஆமாம். அதே மாதிரி நீங்கள் கடவுள், நான் கடவுள். புரியுதா? பாலா எடுத்தா மாதிரி. பாலா எடுத்தது மாதிரி. டைரக்டர் பாலா எடுத்தாரே நான் கடவுள். ஹலோ, நான் பகவத்கீதையில இருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கேன், பாலா எடுத்தத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஓகே சார். பாலா என்ன எடுத்தாரு? விஷம் வச்சு சா வச்சிருவாரு பெத்த புள்ளையவ. பாக்கலையா? நந்தா பாத்தீங்களா? அப்புறம் காதலிக்கிறப்ப கண்ணை தூக்கி போட்டு பைத்தியம் ஆகிடுவார். சீரியஸா? இப்ப நான் அந்த பாலா உடனே பாலா பத்தின விஷயங்கள், அப்புறம் பொலிட்டீஷியன்ஸ் உடனே பொலிட்டீஷியன்ஸ் பத்திலாம். சார் யூ ஆர் டேலண்டட். என்ன டேலண்டடு? டேலண்ட்லாம் கிடையாது. நம்ம டேலண்டரா இருந்தோம்னா. சரி சார். சார் சார் விடுங்க சார். சிம்பு பாத்தீங்களா சார்? சிம்பு தாடி வச்சிருந்தாப்புல. ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது. அவங்க அப்பாவுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகலை, அவரும் தாடி வச்சிருந்தார். அதே மாதிரி சிம்பும் ஏன் தாடி வச்சிருக்காரு அப்படின்னா நீங்களாம் நினச்சிடாதீங்க சிம்பு லவ் ஃபெயிலியரில் இருக்காரு தாடி வச்சிருக்காருன்னு. அவருக்கும் லவ் ஃபெயிலியர் ஆகலை. ஆமாம், லவ் பண்ணாதானே ஃபெயிலியர் ஆகும். என்னங்க சீரியஸாங்க? ஃபெயிலியருங்கிறது என்னது? புரியுதா? தோத்து போறவன் எப்பங்க தோத்து போவோம்? ஓட்ட பந்தத்துல ஓடுனாதானங்க தோக்க முடியும், ஓடாமே நிக்கிறவன் எப்படிங்க தோப்பான்? அது மாதிரி எங்க சிம்பு வந்து லவ் பண்ணாலே ஃபெயிலியர் ஆகும். லவ்வே பண்ணலையே. நான் இப்ப சிம்பு லவ் பண்ணாரா இல்லையான்னு கேட்டேனா, இல்ல அவர் நேத்தி வந்து ஓட்டு போட வந்தாரே அதை பத்தி கேட்டேனா? இப்ப சிம்புவை பத்தி தானே பேசுனீங்க. சிம்புவை பத்தி பேசுறப்ப நான் சிம்புவை பத்தி சார் தானே நேத்தி பேசணும். சிம்பு அவர் வந்தாரே பாத்தீங்களா? அந்த ட்ரெஸ் கோட்ல வந்த மாதிரி எல்லாரும் சொல்றாங்களே பாத்தீங்களான்னு நான் அது தட்ஸ் மை क्वेश्चन. அவரோட லவ் ஃபெயிலியர் பத்தி எனக்கு என்ன சார்? அஜித் கூட வெள்ளையும் ஜெல்லியுமா வீட்டில் வந்தாரு. உடனே நீங்க அஜித் வந்து அவர் வந்து மாற்றம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ஒரு செய்தியை வந்து பரப்பிட்டாங்களே சார். உடனே அவர் வந்து இதுவரைக்கும் எங்கேயுமே விளக்கம் கொடுக்காதவர், அதுக்கு நேத்து விளக்கம் கொடுத்தாரு. அவர் சொன்னாரா? வீடியோல வந்து சொன்னாரா? அதான் அவரோட மேனேஜர் வந்து சொன்னானே சார். மேனேஜர் அவரோட பிரியத்தை சொன்னாரு. ஒருத்தன் வந்து சொல்லணும்னா நான் இதை சொல்லடா அப்படின்னு அவர்தான் வந்து சொல்லணும். அதானே உண்மை. இது வரைக்கும் அவர் நேரா வந்து எதுவுமே சொன்னது இல்லையா சார்? த்ரூ இஸ் மேனேஜர் தானே சார். அப்ப நேரா வந்து சொல்லாம மறைமுகமா ஒரு வாழ்ற வாழ்க்கை ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கானா அந்த மனிதன் மிக சரியா?
இல்ல என்ன சார் மறைமுகமா வாழறதுக்கு இருக்கு? இல்லைங்க, ஒரு விஷயம். இப்போ விஜய் சொல்லுவாப்புல, என்னோட வாட்ஸ்அப் டிபி எல்லாமே அட்மின் எல்லாமே வந்து ஜெகதீஷ் தான் அப்படின்னு விஜய் சொல்லுவார்ல, அது மாதிரி எங்கேயாவது சொல்லி வச்சிருக்காரா? எங்கேயாவது அஜித் ஒரு இடத்துலயாவது சுரேஷ் சந்திரா அவர்கள் தான் என்னோட எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, என் வாய் நான் பேச மாட்டேன், என் வாய் தான் அவரு சாரி சார் அப்படின்னு. உங்களுக்கு இவ்வளவுதான் புரியுது. உங்களுக்கு இவ்வளவுதான் புரியுதுங்க, புரிஞ்சுக்கணுங்க. நீங்க இந்த ஃபீலிங் ஒரு மனிதன் நான் பேசுற வார்த்தையை நான் தானே பேசணும், அடுத்தவன் பேச வச்சுட்டு அவன் பேசுறது சரின்னு சொல்றது இதுதாங்க பித்தலாட்டம், இதுதான் மாத்தி பேசுறது. சரி சார், புரியுதுங்களா? ஆமா, உண்மையை மறைச்சு பேசுறதுக்கு என்னென்ன நாடகம் நடத்தணுமோ அவ்வளவு பண்றீங்க. ஏன் அவருக்கு வாய் இல்லையா? அஜித்துக்கு வாய் இல்லையா? அவர் பேச மாட்டாரா? அது அஜித் அவரே பார்க்கட்டும். அவரே பார்க்கட்டும்னா அப்புறம் அது அவர் பேசுறதுக்கு இவரு பேசினாரு. ஏங்க நீங்க பசிச்சா நீங்க தாங்க சாப்பிடணும், நான் பசிச்சா நான் தானங்க சாப்பிடணும். புரியுதுங்களா? எனக்கு அடி வாங்குறப்ப நீங்க அம்மான்னு கத்துவீங்களா? புரியல எனக்கு. இல்ல சார், எனக்கும் புரியல. உங்களுக்கு எதுவுமே தெரியல? எதுவுமே தெரியலன்னு இல்ல, சுரேஷ் சந்திரா சொல்லிட்டாரு, சுரேஷ் சந்திரா சொல்லிட்டாரு. ஏன் அவருக்கு வாய் இல்ல? நின்னு சொல்லிட்டு போக மாட்டாரு? சரி, அவர் சொன்னார்னு எங்கேயாவது இருக்கா? வீடியோவா இருக்கா? என்ன சொன்னாரு? அஜித் இதுதான் சொன்னார்னு வீடியோவா இருக்கா? அதுதான் அவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க இல்ல சார், அவங்க தரப்புல இருந்து. ஆரம்பமும் இல்ல, முடிவும் இல்ல, அதுக்கு நீங்க ஏன் பில்டப் பண்றீங்க? அது எல்லாம் அத பத்தி பேசுறது நாங்க கொடுக்கல சார். டிஎம்கேல இருக்கிற சார்ந்தவங்க தான் அஜித் மாற்றம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான வதந்தியை பரப்பியிருக்காங்க சார். அதுக்கு தான் இமீடியட்டா எதுக்குமே குரல் கொடுக்காத ஒரு மனுஷன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நான் சொல்லல. அதையே அஜித் சொல்லல. அதுதான் அவரோட மேனேஜர் அஜித் சொல்லலனாவே அவர் சொல்லிருக்காரு தான் அர்த்தம். ஏங்க ஏடிஎம்கே கிட்ட சுரேஷ் சந்திரா காசு வாங்கிட்டு இது பண்றாருங்க, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் புரியுதா? இப்ப உங்களுக்கு தெரியுதான்னு கேக்குறீங்கல்ல, அது மாதிரி தெரியாத விஷயங்கள் எவ்வளவு நடக்கும். ஃபைன் சார். உண்டா இல்லையா சார்? மக்கள் சார், இப்ப நம்ம கேள்வி கேட்கறது மக்கள் தான் சார் தீர்ப்பு. மக்களுக்கு தான் புரிய வைக்கிறேன். மக்கள் எதையுமே நம்பாத, எவன் சொல்றதையும் நம்பாத, அவன் வாழ்க்கைய அவன் வாயில இருந்து வர்றது மட்டும் கேளு, அதான் உண்மை. ஓகே. ஆமா, இன்னும் சொல்றாங்க தெரியுமா? என்னது? யாரு? முக ஸ்டாலின் ஐயா போய் ஒயிட் சட்டை போட்டுக்கிட்டு வந்து டிவிகேக்கு ஓட்டு போட்டாராம், இது தெரியுமா? தெரியாது சார், தெரியாது. அப்ப இத மட்டும் நம்ப மாட்டீங்களா? ஏன் எல்லாத்தையும் நம்புறீங்க, இத நம்ப வேண்டியதானே? இது நான் வந்து கேட்டிருந்தா நான் கண்டிப்பா உங்களுக்கு கேள்வி கேட்டிருப்பேன் சார். இதையும் எனக்கு இது காதுக்கு வரல, சோ அதனால உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கல. கேக்குறவன் கேனைனா இருந்தானா கேரம் போர்டை கண்டுபிடிச்சது கே.எஸ். ரவிக்குமார்னு சொல்லுவாங்க. கே.எஸ். ரவிக்குமாரா? ஏங்க கே.எஸ். ரவிக்குமார் தெரியுமா? படையப்பா டைரக்டர் தெரியாதா? தெரியும் சார், அவர் பெரிய டைரக்டர். அப்ப ஆமா, அவர் தான் மறுபடியும் இப்ப ரஜினி வச்சு படம் பண்ண போறாரு, அது தெரியுமா? அதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் அப்டேட் நியூஸ். ஆமா, நெல்சன் படம் பண்றது மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? கே.எஸ். ரவிக்குமாரும் படம் பண்ண போறாரு. ஆமா, என்ன தலைய ஆட்டுறீங்க? என்ன சார் சொல்லணும்? கே.எஸ். ரவிக்குமார் யாருக்கு ஓட்டு போட்டார் தெரியுமா? தெரியாது சார். தெரியாதா? ஓட்டு போடவே வரலையா? தெரியுமா தெரியாதா? லோகேஷ் கனகராஜ் ஓட்டு போட வரல, நெல்சன் ஓட்டு போட வரல. ஏன் தெரியாது சார், தெரியாது. ஜனநாயகத்துல நம்ம இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நம்ம சாப்பாட்டுக்கு நாம சம்பாதிச்சாதான் நமக்கு சாப்பாடு, நாம ஓட்டு போட்டாதான் இவங்க சாப்பாடு கொடுப்பாங்க. எவனையும் நம்புறதுக்கு இல்ல எவனும். சார் செந்தில் பாலாஜி அவர் கூட ஓட்டு போட வரலையாமே சார்?